அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரெய்னிங் புரோகிராம் லிவிங் எத்திக்ஸ் இஸ் ஹியர்பை கால் டு ஆர்டர். ஜேசிஐ கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி வழங்கிக் கொண்டிருக்கும் தினந்தோறும் லிவிங் எத்திக்ஸ் 100வது நாள் நிகழ்வு நேற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்நிகழ்வை தொடர்ந்து இந்த வாரம் வீக் ரன்டவுன் என்னும் பயிற்சி வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நேம் ஜேசி செல்வம், ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி 25வது பிரசிடென்ட். 30 வருடங்களாக இந்த ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருவாயில் இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு மிகவும் நன்னாள். வீக் ரன்டவுன். இந்த வாரம் யார் யார் என்னென்ன டாபிக் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிகர்சல் நம்ம பண்ணுறோம். நிகழ்ச்சியில் வந்துள்ள உங்கள் அனைவரையும் ராணிப்பேட் பவர் சிட்டி கிளையத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று இந்நிகழ்வு முறைப்படி துவங்குகிறது. நன்றி. 23 ஜூன் அன்னைக்கு ஜெசிகா கிரேஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாபிக் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிக் யுவர் பிரெயின் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரிக் யுவர் பிரெயின் வந்து மண்டே வந்து எடுத்தாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 24th ஜூன் ஜேசி சிட்ரஸ் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ டாபிக் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற டாபிக் வந்து எடுத்திருக்காங்க. 25th ஜூன் ஜேசிஎல் சுமா யாதவ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ டாபிக் வந்து மணி மேக்னெட். 26th ஜூன் ஜேசி சரவணன் எடுத்திருக்காங்க. ஸோ 5 ரூல்ஸ் ஆஃப் லைஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்காங்க. 27 ஜூன் நேற்று பார்த்தீங்கன்னா 100வது ப்ரோக்ராம் ஜிஜி சென்டர் பி மோகன்குமார் எடுத்திருக்காங்க. ஸோ டாபிக் ஆர்ஆர். இந்த மாதிரி 5 நாளில் 5 முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ இது 96ல இருந்து 100வது ப்ரோக்ராம் வந்து நேற்று நடந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு சின்ன வந்து நம்ம தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். ட்ரிக் யுவர் பிரெயின். ஸோ மண்டேல இருந்து ட்ரிக் யுவர் பிரெயின் அப்படிங்கிறது நம்ம மேடம் ஜெசிகா அவங்க எடுத்தாங்க. ஸோ ட்ரிக் யுவர் பிரெயினில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்னு சொல்லும்பொழுது நம்ம பிரெயின் வந்து எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த பிரெயினை வந்து எந்த அளவு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம எந்த அளவு வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய வந்து பராமரிக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க. ஸோ பார்க்கும்பொழுது அவங்க வந்து ரீவயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ என்ன ரீவயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்மால். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்மாலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்குள்ள வந்து எல்லா விஷயமும் வந்து நல்லா நடக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் எ 10 மினிட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன 10 மினிட்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம தினமும் 10 நிமிஷம் நம்ம வந்து என்ன பண்ணணும், முறையா வந்து நம்ம அத ஃபாலோ பண்ணே வரணும். ஸோ ஃபாலோ பண்ணே வரும்பொழுது, நமக்கான விஷயங்கள் வந்து அங்க நடக்கும் அப்படின்றாங்க. அந்த 10 நிமிஷம் விஷயத்த வந்து நம்ப தினமும் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தினம்ன்ற விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன தேவைப்படுது? நம்ம பிரெயின்ல வந்து என்ன விஷயங்கள வந்து நம்ப ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வந்து அந்த சின்ன விஷயத்த வந்து நம்ம ஸ்மால் பண்ணோம்னா, முதல்ல ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் பிராக்டிஸ் வந்து என்ன ஆகும்னா, அடுத்த நாள் வந்து 15 மினிட்ஸ் ஆகும். அடுத்த நாள் வந்து 30 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில வரும் அப்படின்றாங்க. அப்போ பிரெயின வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுக்கு ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் என்ன ஹேபிட் லூப் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா யூசிவ் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா நம்ம ஹேபிட் ஒரு விஷயத்த வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த பழக்கம் நாளடைவில நாம விட்டா கூட அந்த லைன் வந்து அத விடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தினசரி நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரெகுலரா வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அது வந்து பழக்கமாயிடும்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிரியேட்டிவ் ஐடென்டிட்டி பேஸ்ட் மோட்டிவேஷன் சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுக்கும் பொழுது, அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டிய நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அத வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணினே இருக்கணும். நம்ம எந்த விஷயத்த நம்ம மோட்டிவேட் பண்றது முதல்ல நம்ம பிரெயினா தான் இருக்கணும். ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா, பிரெயின் முதல்ல நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இத பண்ண முடியும். என்னால இத முடியும். இது என்னால சாதிக்க முடியும். நான் செஞ்சுருவேன். இத நான் முடிச்சுருவேன். அப்படின்னு அந்த பாசிட்டிவான இந்த விஷயங்கள வந்து நம்ம மைண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? போடணும். அப்போ பிரெயின் என்னன்னா, ஒரு கிரியேட்டிவா ஒரு ஐடென்டிட்டி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிவார்ட் மெக்கானிசம் அப்படின்றாங்கன்னா, அந்த ரிவார்ட் மெக்கானிசம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும். இந்த ரிவார்ட் மெக்கானிசம் என்னன்னா, அப்ப நமக்குள்ள ஒரு டோபமைன் வந்து இதுவாகும். நம்ம வந்து சிரிச்சா நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு பிரெயின்ல வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம துன்பப்பட்டா எந்த அளவுக்கு வந்து அந்த இது சுரக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மனச எப்பவுமே வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஆக்டிவா இருக்கணும். எப்பவுமே பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து பிராக்டிஸ் வேணும். ஒரு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாரிலாம் நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த வந்து ஈஸியா வந்து கேட்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்துரும். அப்போ சாதாரண மனுஷன் எல்லாமே என்ன பண்ணணும்? சாதனை படைக்கக்கூடிய விஷயங்கள வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ட்ரிக் யுவர் பிரெயின்ல வந்து நாம எந்த அளவுக்கு வந்து அந்த பிரெயின வந்து ஆக்டிவா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அப்போ டெய்லி நம்ம பெர்சனல் லைஃப், நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் இது எல்லாத்துலயும் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம பிரெயின் வந்து சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டே 1 உடைய முக்கியமான வந்து டேக் அவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டே கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஜேசி ஸ்ட்ரிக்டர்ஸ் எடுத்தாரு. ஸோ கான்சன்ட்ரேட் அப்படின்னும் பொழுது, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கான்சன்ட்ரேட் இருக்கும். யார் எதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அந்த ஃபோக்கஸ் தான் அவங்களுடைய பேக் போனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கான்செப்ட் பண்ணும்பொழுது நமக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய இருக்கு அப்படின்றத வந்து அவரு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அது முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்ட் புரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்கிரீஸ்ட் இந்த புரொடக்டிவிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து நாம ஒரே விஷயத்த வந்து ஃபோக்கஸா இருந்தோம் அப்டின்னா, நம்முடைய புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த விஷயத்துக்குலாம் நம்ம புரொடக்டிவ் இன்கிரீஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா, நம்முடைய கஸ்டமர எப்படி ஹேண்டில் பண்றோம்? இப்போ வந்து ஒரு புரொடக்ஷன் இருக்குன்னா, அந்த ஹை வால்யூம் எப்படி குடுக்குறோம்? அத பத்திய தாட், அதை பத்திய சிந்தனை நம்ம எப்பொழுதும் இருந்தது அப்டின்னா, நம்மளுடைய புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும் அப்டின்றாங்க. அப்ப கான்சன்ட்ரேட் பண்றதுனால, நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்டிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கோல் அச்சீவ்மென்ட். இந்த கோல் அச்சீவ்மென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்டின்னும்போது, அதுக்கு பேஸ் என்ன? அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணோம்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு ₹1000 நம்ம வந்து ஏர்ன் பண்றோம் அப்டின்னா, ஸோ அது நாளைக்கு என்ன ஆகும்னா, அப்டியே டபுள் ஆகணும். அடுத்த மாசம் ட்ரிபிள் ஆகணும். ஸோ இந்த மாரி வந்து நம்மளுடைய கோல நோக்கி நம்ம என்ன பண்ணணும், அச்சீவ் பண்றதுக்கான டிராவல் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கான்ஃபிடன்ட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி அப்படின்றாங்க. நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த வந்து தரம் நல்லா இருக்கும். இது நம்ம நல்லா பண்றோம். நம்ம கிட்ட வந்து நல்ல குவாலிட்டி இருக்கு. நம்ம நல்லா பேசுறோம். நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா வந்து பழகுறோம். இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நெறைய சொல்லிட்டே இருப்போம். ஆனா, ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, நல்லா வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மென்ட்லாம் எந்த வகையில வந்து நம்ம கொண்டு போகணும்னா, அடுத்த தலைமுறைக்கு அதாச்சும் பார்த்தீங்கன்னா, இந்த தலைமுறை கிடையாது. அடுத்த தலைமுறை நம்ம விட்டு செல்ற அடுத்த தலைமுறை கூட நம்மளுடைய வந்து நம்ம குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி பூஸ்ட். இந்த கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் அப்படிங்கிறது, நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு கற்பனையான விஷயத்த வந்து நம்ம எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த விஷயம் நல்லா நடக்கணும். நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு லாயர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டே வந்தோம்னா, அதுக்கான கிரியேட்டிவிட்டி நம்ம பூஸ்ட் அப் பண்ணணும். இல்லன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து கான்சன்ட்ரேட் வந்து ரொம்ப வந்து முக்கியம்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட்ன்றாங்க. இந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டைம் மேனேஜ்மென்ட் எக்ஸாம்பிள் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசி ராணிபெட் பாலிசிட்டில யார் இருந்தாலும் மாடரேட்டர் இருந்தாலும் இல்லனாலும், ஸோ ட்ரெய்னர் வந்தாலும் வரனாலும் அந்த 8:15க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ நம்முடைய ஃபோக்கஸ்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஷார்ப்பா குறித்த நேரத்தில ஆரம்பிக்கணும். குறித்த நேரத்தில முடிக்கணும். அப்படிங்கும்போது யார் ஒருவர் நிகழ்ச்சிய வந்து தொடர்ந்து நடத்துறாங்களோ, யார் ஒருவர் எனக்கு வந்து அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்றாங்களோ, அப்போ அவங்க டைம் மேனேஜ்மென்ட் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ரொம்பவே கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது பெட்டர் டிசிஷன் மேக்கிங் சொல்றாங்க. ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு குடும்பத்திலும் சரி, இல்லன்னா வந்து நம்ம ஒரு
ஃபேக்ட்ரிலயும் சரி, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, இம்மீடியட்டா வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு அந்த கான்சன்ட்ரேட்ன்றது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எந்த விஷயத்துலலாம் நம்ம அந்த கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது, அந்த டிசிஷன் மேக்கிங்ல எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆடியன்ஸ் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு, இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும். இல்ல நேத்து நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், எத வேணாலும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது, அந்த டிசிஷன் மேக்கிங் எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சார் செல்வம் சார், கான்சன்ட்ரேட் பண்ணா தான் எல்லா விஷயமும் சிறப்பா நடக்கும்ன்றத தான் அன்னைக்கு தெளிவுபடுத்தியிருந்தாரு. நம்ம ஒரு செயல செய்றோம்னா, அதுல சரியான ஃபோக்கஸ், அதாவது இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்ற தெளிவும், அதோட ஒர்க்ல வந்து பெர்ஃபெக்ஷனும் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல நமக்கும் நல்ல ரிசல்ட். இப்ப படிக்க போறேன்னு கையில புக் எடுத்ததுக்கப்புறம், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2டே பக்கம் படிச்சாலும், அதுல ஞாபகத்த செலுத்தி படிக்கும்பொழுது, நம்ம அது என்ன படிச்சோன்றது நம்ம மைண்டுக்குள்ள போய் உட்காரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். எக்ஸலென்ட்டா சொன்னீங்க. எந்த ஒரு செயல செய்யும்போதும், அதன் மேல மட்டும் தான் நம்மளுடைய விருப்பம் இருக்கணும். ஸோ விருப்பங்கள் வந்து இந்த குதிரைக்கு லாடம் அடிக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும், குதிரை வந்து லாடம் அடிக்கும்போது, அதோடைய ரோடு, அதோடைய வே வந்து கரெக்ட்டா அது போயிட்டே இருக்கும். திரும்பாது. அப்போ நம்ம எந்த விஷயத்த நம்ம செய்றோமோ, அப்போ வந்து நம்ம அந்த செயல வந்து செய்யும்பொழுது, அதனுடைய பெட்டர் டிசிஷன் மேக்கிங் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரவணன் சாருக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் குடுத்துடலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். ரெட்யூஸ்ட் ஸ்ட்ரெஸ். நம்ப இந்த கான்சன்ட்ரேட் இருக்கணும் அப்டின்னா, ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப ரெட்யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அத ரெட்யூஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த மார்க் வந்து எடுக்கணும். இன்னைக்கு நீட்ல வந்து நெறைய பேர் வந்து நான் மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னால முடியல அப்டின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு 10த் படிக்கிற குழந்தை கூட என்ன பண்ணுதுன்னா, என்னால வந்து இவ்ளோ ஸ்கோர் பண்ண முடியல. ஒன்லி என்னால பார்டர் தான் பாஸ் ஆக முடியுது. அப்ப என்னன்னா, அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரெட்யூஸ் பண்ணுது. எப்பலாம் வந்து ரெட்யூஸ்ட் ஆகுதோ, அப்பலாம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா வந்துரும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு கான்சன்ட்ரேட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கடைசியா சொல்லியிருக்காருன்னா, இன்கிரீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றாரு. நம்ம எதையுமே திருப்திப்படுத்துறதுக்குள்ள நமக்குள்ள மனசு வந்து ரொம்ப முக்கியம். திருப்தி இல்லாத எந்த ஒரு மனசும், எந்த ஒரு செயலையும் வந்து செய்யவே முடியாது. "இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, அதனை அவன் கண் விடன்னு" சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, ரொம்ப பக்காவா வந்து பண்ணி குடுத்துருவாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு திருப்தி வரணும்னா, யார் மேல திருப்தி வரும்னா, கான்சன்ட்ரேட் யார்ட்ட இருக்கோ, அவங்கள்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கும். இந்த கெப்பாசிட்டி இருக்கவங்ககிட்ட கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குடுத்தாலும், கண்டிப்பா அவங்களுடைய அதிகப்படியான ஒரு திருப்திய வந்து கொடுப்பாங்க, அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ஹான்ஸ்டு லேர்னிங். மேம்படுத்தப்பட்ட ஒரு கற்றல்ன்னுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம எந்த விஷயம் நம்ம இவ்வளோதான் இருக்குன்னு சொன்னாலும், அத விட மேல்படி அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு மேலோட்டமா சொல்லாம, இன் டெப்த்தா வந்து ரொம்ப ஆழமா வந்து சிந்திச்சிருப்பாங்க. ஒரு கவிதை குடுத்தாலும் சரி, ஒரு தலைவர பத்தி பேச சொன்னாலும் சரி, ஒரு பிசினஸ் டாபிக் எடுத்தாலும் சரி, அத பத்தி வந்து மேலோட்டமான சிந்தனை இல்லாம, அதனுடைய ஆழம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "அகல விழுத விட ஆழமா விழுன்னு" சொல்லுவாங்க. அப்ப அந்த விஷயத்துல வந்து நம்ம இன் டெப்த்தா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துரும். பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து அவர் கான்ஃபிடென்ட்ட பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால வந்து கான்சன்ட்ரேட் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது வந்து அவரு சிட்டர்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மணி மேக்னெட் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. இந்த மணி மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப இவங்க ஜேசி சுமா யாதவ் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து முக்கியமா ஒண்ண பத்தி அவங்க அதிகமா சொன்னாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அதிகமா வந்து நீங்க அதுல அந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க அட்மிட் பண்ணலாம். அட்மிட் பண்ணி நீங்க சொல்லலாம். இல்ல சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். ஒரு விஷயம் வந்து நெறைய பேரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஃபாலோ அப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அவங்க எத ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க? அந்த மணி மேக்னெட்ட. நடுத்தர மக்கள் இன்னைக்கு அதால தான் வந்து நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பணம். எத எஸ் சார். பணம் பணம் சார். பணம். ஓகே. நெறைய சம்பாதிக்கணும். பணம் நெறைய ஓகே, சேர்த்து ஓகே. வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆமா. அந்த பணம் சம்பாதிச்சுட்டாங்க. அந்த பணம் வந்து அவங்க எதன் மூலியமா வந்து இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப இப்போ ஒரு மாசம் சம்பளம் வாங்குறேன் சார். ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன். சம்பளம் வாங்கும்பொழுது எதுக்காக வந்து அதிகமா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அந்த பணத்த? அப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு நடுத்தர மக்கள் செஞ்சுட்டே வராங்கன்னு அவங்க சொன்னாங்க. பர்ட்டிகுலரா வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க அவங்க அண்டர்லைன் பண்ணாங்க. அந்த எந்த விஷயம் தெரியுமா? எல்லாமே இஎம்ஐக்காக பண்ணிடுறாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. வாவ்! எக்ஸலென்ட் சார். எக்ஸலென்ட்.
இஎம்ஐ இந்த 3 வார்த்தைங்க. இந்த இஎம்ஐ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து அந்த மனிய வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து அப்படி சேவ் பண்ணணுன்றத விட, எப்படியெல்லாம் வந்து அது வெளிய போகுதுன்றது தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. இந்த இஎம்ஐன்றது ஒரு சராசரி மனிதன் இன்னைக்கு இஎம்ஐ இல்லன்னா, அவங்க வீட்ல எந்த பொருளுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு வீடு கட்டுறதாகட்டும், எந்த ஒரு ட்ரீமா இருந்தாலும், அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க மாட்டுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க லைஃப்ல இந்த மணின்ற இந்த ஒரு மேஜிக்க வந்து கண்டிப்பா அவங்களால வந்து பண்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்பொழுது, அவங்க சொன்ன முக்கியமான ஒரு இதுனா, அந்த எம்முக்கான விஷயம் என்னன்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்னாங்க. இந்த மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் வந்து எனக்கு 10,000 சம்பாரிச்சாலும், நான் கண்டிப்பா வந்து அந்த பொருள நான் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும். இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவைப்படுமா? அப்படிங்கிற விஷயத்த வந்து அலசி ஆராயணும். இன்னைக்கு வரவுக்குள்ள செலவு யாரு செய்றாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வரவுக்கு மேல செலவு பண்றாங்க. முதல்ல என்ன சொல்றதுன்னா, ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து எவ்வளவு வந்து செலவு பண்றீங்க அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு, எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க செலவு பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் வந்ததுனால, வரவ விட செலவு அதிகமாகுது. இன்னைக்கு 50,000 என்னுடைய மாத வருமானம் இருக்குன்னா, 68,000 வந்து என்ன செலவு அதிகமா இருக்கு. அப்ப அந்த ரூ. 18,000க்கு நான் என்ன பண்றேன்? கடன் வாங்குறேன். ஸோ அந்த கடன் என்ன ஆகுதுன்னா, அந்த கடன் வாங்குறதுக்காக நான் வட்டி கட்டுறேன். அந்த வட்டி வந்து குட்டி போகுது. அதுவும் மேலும் மேலும் என்ன ஆகுது? நம்ம ஒரு மனுஷன் சராசரி மனுஷனோட லைஃப்ப வந்து அது ரொம்ப வந்து அப்படியே வந்து கீழ்த்தரமா கொண்டிடும். அடுத்தவங்ககிட்ட நம்ம சரியா பேசக்கூட முடியாது. அப்ப அவனுக்குள்ள ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வந்துரும். அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகணும்னா, நம்முடைய மைண்ட் செட் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டே கண்டிப்பா நமக்குள்ள இருந்தாகணுன்றாங்க. அப்பன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடி ஓடணும். அப்ப என்ன பண்ணணும்னா, எதுக்கெல்லாம் என்னால வந்து பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த மணிய வந்து என்னால எப்படியெல்லாம் வந்து நான் சர்வ் பண்ண முடியும்? அந்த விஷயத்த வந்து நான் எவ்வளவு சேமிக்க முடியும்? அப்படின்றது நமக்குள்ள என்ன பண்றோம்? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது அப்ப என்னன்னா, நெட்வொர்க் ஆக்டிவேஷன் சொன்னாங்க. 1 மினிட். அது யாருன்னா வந்து ஷேர் பண்ணலாமா? நெட்வொர்க் ஆக்டிவேஷன். 1 நிமிஷம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. நெட்வொர்க் ஆக்டிவேஷன். நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க தெரிஞ்ச அன்னைக்கு வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ணணும். சார் நெட்வொர்க்குக்காக ஆஸ்க் யுவர் செல்ஃப்ன்னு சொல்லியிருந்தாங்க. அத சொல்றீங்களா சார்? எஸ் சார். சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்ட். சொல்லுங்க சார். ஆஸ்க் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அதில என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து முதல்ல திங்க் பண்றத அவாய்ட் பண்ணணுன்ற மாரி ஹார்ட் திங்கிங்க அவாய்ட் ஹாட் பண்ணணும். திங்கிங். எஸ். ஓகே. அதுக்கு குட். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும். ஓகே சார். அ சூப்பர், சூப்பர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, டைம்க்கு நம்ம செய்ய வேண்டியத செய்திரணும். அத தள்ளி போடுறது இருக்கக்கூடாது. வில் டைம்ல நான் அந்த விஷயத்த செஞ்சுருவேன். ஐ வில் டூ இட் அப்படின்ற மாரி நம்ம செய்யணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எஸ் சார், எஸ் சார். ஒன் மோர் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகத்துக்கு வரல சார். ஓகே சார். சூப்பர் சார். ஸோ நெறைய பாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலன்ட். ஸோ சரவணன் சார் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா ட்ரெய்னிங்கும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அவனுடைய பாயிண்ட்ஸ வந்து அவரு ரொம்பவே கேட்ச் பண்ணி சொல்றாரு. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார். ஸோ நெட்வொர்க் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம எந்த ஒரு செயல செஞ்சாலும், எந்த ஒரு விஷயம் நெட்வொர்க்கிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நெட்வொர்க்ன்றது சாதாரணமான நெட்வொர்க்கா இருக்கக்கூடாது. அத ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் ஒரு 1 மினிட் என்னால வந்து இந்த 1 மினிட் வந்து எடுத்தா இன்னைக்கு வந்து நான் என்ன அந்த டைம் வந்து எவ்வளோ சேவ் பண்றேன்? நான் 10 மினிட்ஸ் நான் என்ன பண்றேன்? அந்த மாரி நம்ம பிளான் பண்ணி நமக்குள்ள ஒரு நெட்வொர்க்க வந்து கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். அடுத்து பண்ண ஃபார் பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பிஃபோர் யுவர் ஸ்பெண்ட். நம்ப செலவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? ஏர்ன் பிஃபோர் யுவர் ஸ்பெண்ட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோரா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பெண்ட் பண்ணணும்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்டிங்கிறத யோசிச்சுனே இருக்கணும். நம்ம எந்த சம்பாரிக்கிறோமோ சில பேர் கணக்கே போட மாட்டாங்க. இது எனக்கு இந்த வழியில வருது, அந்த வழியில போகுது அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 50,000 வருது எனக்கு. ஆனா 1,00,000 செலவு போகுது. என்ன பண்றேன்? அத அப்படியே மேனேஜ் பண்றேன். இந்த மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மணி இந்த மேக்னெட்டிக்கா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஏர்ன் பண்ற விஷயத்த வந்து நம்மளால வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம பிஃபோரா என்ன பண்ண ஸ்பெண்ட் பண்றத நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்ச விஷயங்கள வந்து கண்டிப்பா நம்ப தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் பண்ண முடியும்னு அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்க்கு பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபார் ஆக்ஷன் சொல்றாங்க. அப்படின்னா நான் அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, யுவர் செல்ஃப் நமக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எஸ் இம்மீடியட்டா வந்து ஆக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு நெட்வொர்க் தெரியும். நான் வந்து ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஆனால், அது எப்ப நான் பண்ணுவேன்? உடனே இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணேன். நான் உடனே இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மணிக்கான விஷயம் என்னன்னா, மைண்ட் செட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நெட்வொர்க்கிங் அண்ட் பிஃபோர் யூ ஸ்பெண்ட் ஒய் ஃபார் எஸ் டூ ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க போல்டா வந்து இது பண்ணாங்க. ஸோ அப்படி சொல்லும்பொழுது நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் கான்டாக்ட் அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. குட். தேங்க் யூ சார். நெறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளயே இருக்கக்கூடாது. நெட்வொர்க் பண்ணும்போது அடுத்தவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணணும். நெறைய கான்டாக்ட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம 100 ப்ரோகிராம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 100 ட்ரெய்னர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அந்த 100 ட்ரெய்னர்ஸ்ல எத்தன பேர் கான்டாக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். நெட்வொர்க் வந்து நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஏன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த மணி என்ற அந்த பாதையில வந்து நம்ம டிராவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 ஆர் 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் பண்ணும்பொழுது தான் அதனுடைய ஃபுல் பவர் வந்து நமக்கு வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3வது நாள் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ 4த் டே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 5 ரூல்ஸ் ஆஃப் லைஃப் எத்திக்ஸ்ன்னு ரொம்ப சிறப்பா நம்ம சரவணன் சார் எடுத்திருக்காரு. ஒரு ட்ரெய்னிங் எப்படி இருக்கணும்? ஸோ இந்த ட்ரெய்னிங்லாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராப் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த 5 ரூல்ஸ்ல முக்கியமா அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஹானஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹானஸ்டி அப்படின்னும்பொழுது என்னது நேர்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாய்மைன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஹானஸ்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நெறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலை செய்றவங்க இருக்காங்க. அந்த சிலைய ஒரு சிற்பி செஞ்சுட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தர் வராரு அந்த ஒரு பையர் வந்து, "அந்த சிலை எனக்கு வேணும்" அப்படின்றாரு. அது இவரு என்ன சொல்றாருன்னா, 1 வீக் ஆகும் சார் இந்த மாரி சிலை செய்யறதுக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா, "சார் பக்கத்திலேயே வந்து அதே மாரி சிலை இருக்குல்ல, இந்த சிலைய எனக்கு குடுத்துருங்களேன் சார். 2ம் சேமா தானே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா, "இல்லைங்க சார், அந்த சிலையில அந்த நாசி மேல ஒரு சின்ன கீறல் இருக்கு சார்" அப்படின்றாங்க. உடனே வாங்க வந்தவரு சிலை தானே சார். நான் இது வந்து கோயிலுடைய 100 அடி மேல தான் நான் வைக்க போறேன். அப்ப அந்த 100 அடியில இந்த கோபுரத்தில இந்த சிலை இருக்கும்பொழுது, அதனுடைய நாசி மேல ஒரு சின்ன கீறல் இருக்குது. யாருக்கு சார் தெரிய போது? நானே உத்து பார்த்தா தான் தெரியுது. அப்படின்னு அவர் வந்து வாங்குறவர் சொல்றாரு. அதுக்கு அந்த சிலை செய்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த சிற்பி அழகா சொல்றாரு. இல்லைங்க சார். அந்த சிலையில வந்து கீறல் இருக்கு அப்படின்றது எனக்கும், உங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த கோயிலுடைய கலசத்தில அந்த சிலை இருக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை நீங்க போகும்போதும் சரி, நான் போகும்போதும் சரி, இந்த மூக்குல கீறல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுது என் மனசு வந்து உறுத்தும். நம்ம செய்ற செயல் எந்த செயலா இருந்தாலும், நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே நேர்மையா இருக்கணும் சார். அப்போ நேர்மை அப்படிங்கிறது என் ரத்தத்தில ஊறிப்போன ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஏன் வந்து இங்க ரிசீவ் பண்றோம் அப்படின்னா, ஹானஸ்டின்றது அவ்ளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ப உயிரை விட மேலா வந்து கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த லைஃப்ல ஒரு எத்திக்ஸ ஃபாலோ பண்ணா, அப்போ ஹானஸ்டிங்கிற விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சரவணன் ரொம்ப அழகா சொன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒண்ணு ஜெனரசிட்டி அப்படின்றாங்க. இது தமிழ்ல எதனா மொழிபெயர்ப்பு பண்ணலாமா? சரவணன் சார் தவிர யாரும் சொல்லலாங்களா? இல்லன்னா சரவணன் சார்ன்னு சொல்லிடலாம். யாரும் இல்லன்னா. நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல சரவணன் சார். சார் கொடுக்கும் தன்மையில இருக்கணும். கொடுக்கும் தன்மை. ஓகே, ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸோ நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கீங்க. தேங்க் யூ. சார் சொன்னாரு பார்த்தீங்களா அழகா கொடுக்கும் தன்மை அப்படின்ட்டாங்கல்ல. இந்த கொடுக்கும் தன்மைங்கிறது நம்ம சொல்றோம். பணம் அப்படிதான் இதுதான் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நெறைய பேரு. இன்னைக்கு பணம் மட்டுமே வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள். 8:15க்கு நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய Zoom கிளிக் பண்ணோம்னா, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில, நம்ம நம்முடைய நாலேட்ஜ் நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். நம்முடைய ஹெல்த் டிப்ஸ் வந்து நெறைய பேருக்கு குடுக்கலாம். அப்ப அந்த கொடுக்கும் தன்மை, அந்த எத்திக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்போட கனெக்ட் ஆகுற ஒண்ணுன்னு வந்து ரொம்ப வந்து அழகா சொல்லியிருந்தாரு. அப்புறம் 3 பார்த்தீங்க அப்படின்னா, குட் மேனர்ஸ். எஸ் சார் சொல்றீங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். குட் மேனர்ஸ். நல்ல விஷயங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் என்னைக்குமே வந்து நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கணும்னு எல்லாரும் வந்து நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஸோ நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடியது தான் அந்த ரூல்ஸ்ல வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். எத்திக்ஸ்ல வந்து குட் மேனர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ரிசியேஷன் இன்னைக்கு யார் அப்ரிசியேஷன் பண்றாங்கன்னா, யாருமே கிடையாது. வீட்ல வந்து ஒரு குழம்பு நல்லா இருந்தாலும் சரி,
இல்லன்னா அந்த பையன் வந்து கம்மியா மார்க் எடுத்தாலும் சரி, அவன் என்ன பண்றான் மோட்டிவேட் பண்ணக்கூடிய யாருமே கிடையாது. அப்ரிஷியேட் பண்ண மாட்றாங்க. இல்லைங்க குழம்பு அதே தான் அப்டின்றாங்க. தினமும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். தினமும் செய்யக்கூடிய வாழ்க்கை தான். நம்ம பாராட்டு அப்டிங்கிறது இன்னைக்கு யாருமே நம்ம சொல்ல மாட்றோம். நீங்க நல்லா பண்றீங்க. இன்னைக்கு வந்து 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நீங்க 40 மார்க்ஸ் எடுப்பீங்க. அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்ல, இல்ல நீ ஏன் 35 தான் எடுத்த? நீ 60 எடுக்க வேண்டியது தானே! 80 எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்றதா இருக்கும். குறை கூறும் வாய் என்னைக்குமே வந்து பாராட்டுக்காக எப்பவுமே வந்து அத அர்ப்பணிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாராட்டுதல் நம்ம எவ்வளவு வந்து நம்ம குடுக்குறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கும். அப்போ வந்து அப்ரிசியேஷன்ன்றது ரொம்ப வந்து ஒரு இந்த 5 ரூல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க யாரெல்லாம் வந்து என்னை பாராட்டுவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வீட்ல நம்ம துணைவியா இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நமக்கு டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் குடுக்கறதுல வந்து நம்ம எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கிராட்டிட்யூட்ன்றாரு. நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இப்ப 2 விஷயங்க வந்து நன்றி உணர்வுக்கும், இந்த பாராட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஷேர் பண்ணலாங்களா? அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிட்யூட். பாராட்டுதல், நன்றி உணர்வு. அப்ரிசியேஷன் அவங்கள நேரா போய் அப்ரிஷியேட் பண்றதுங்க நல்லா பண்ணாங்கன்றது. தேங்க் யூ. கிராட்டிட்யூட் வந்து அவங்க இல்லாத போதும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும்னு சொல்றது. அருமை சார், அருமை. இதுவும் சார் நன்றி சார். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ரொம்ப அழகா சொன்னார் சார். ஒருத்தர வந்து பாராட்டும் பொழுது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அடுத்து நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்றது ஒரு உணர்வு வந்து அவங்க தோணும். அவங்க இல்லாத பொழுதும் வந்து அவங்க இத நம்ம செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ப அவங்களுக்கு வந்து இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நன்றி உணர்வு வந்து நம்ப அவங்க லைஃப் ஃபுல்லா நிலைக்கும். ஏன்னா, நமக்கு வந்து உதவி செஞ்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நேரா வந்து நன்றி சொல்றது கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம 100 ட்ரெய்னர்ஸ் வந்து நம்ம ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. நம்ம தினசரி என்ன பண்றாங்க, ட்ரெய்னிங் முடிஞ்சோனே நன்றி சொல்றோம். ஆனா, அவங்களுக்காக ஒரு செலிப்ரேட் பண்ணி, அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து நம்ம Zoomல நடத்த போகுது. ஒரு 1 1/2 ஹவர்ஸ். அப்ப என்ன பண்றோம், ஒரு நன்றி உணர்வு. நம்ம அவங்களுக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சாங்களே, அவங்க என்ன டாபிக் எடுத்தாங்க, அதுல என்ன கன்டென்ட் இருக்கு, அதுல டேக் அவேஸ் என்ன, ஸோ அதுல அவங்களுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் அவங்களோட ரோல் என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லும்பொழுது, ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த கிராட்டிட்யூட் இருக்கும் அப்படின்றது முக்கியம். அப்போ இந்த லைஃப்ல வந்து 5 ரூல்ஸ் ஆஃப் லைஃப் எத்திக்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ரொம்பவே முக்கியம்னு வந்து நம்ம சரவணன் சார் வந்து அவருடைய அந்த டோன்ல, அவருடைய வாய்ஸ்ல ரொம்பவே அழகா சொன்னாரு. நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நம்ம ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ சரவணன் சார். தேங்க் யூ சோ மச். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ட்ரிபிள் ஆர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஜேசி ரான்பர்ட் பவுல்ஸ் லிவிங் எத்திக்ஸ்ல ஆர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இந்த நிகழ்ச்சியை வந்து வடிவமைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து செல்லதுக்கு முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தி செனட்டர் மோகன்குமார் அவங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லா ஒரு 100வது படம் அப்படின்னும்போது ரஜினிக்கு ஸ்ரீ ராகவேந்திரா இருக்கும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரா இருக்கும். அப்போ நம்ம லிவிங் எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன? நம்பர் 1. ரிவ்யூ சார். எஸ் சார். ரிவ்யூ. ரிவ்யூவா? சொல்லுங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. சோ நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஓகே குட். லைஃப் டைம் வந்து அவர் முதல்ல இந்த ஸ்டார்ட் பண்றதும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். லைஃப் டைம் அப்படின்னு. இந்த 75 அப்படிங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுது? லைஃப் டைம் நம்ம குடுத்துருக்கோம். சராசரியா ஒரு மனிதனுக்கு 75 வயது அப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 120 வருஷம் வாழ்றான்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷம்னாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 75 தாண்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சமுதாய சூழல், உணவு மாற்றம், நம்முடைய பழக்கவழக்கங்கள், இந்த சுற்றுப்புற சூழ்நிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 75 அப்படிங்கிறது. 75 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின் தானே தவிர, யாரும் வந்து 75 மேல இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 75. இப்ப லைஃப் டைம் நம்ம 75 அப்படின்னா, நம்ம எத்தன நாள் வாழ்றோம்ன்னு சொல்லும்பொழுது, 27,375 நாள் வந்து நம்ம வந்து நாட்கள வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஹவர்ஸ் எத்தன பார்த்தீங்கன்னா, 6,57,000 மணி நேரம் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 75 அப்படின்னு ஆவரேஜ் வச்சா. மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 3,94,20,000 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 1, 10, லட்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அ 20
செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அவரு. 2,36,52,000 சொல்லியிருக்காரு. அந்த செகண்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியுமா சார்? மோகன் சார், ப்ளீஸ் நீங்க இருந்தீங்க லைன்ல இருந்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் அந்த செகண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். 236,52,00,000. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். 236,52,00,000 செகண்ட்ஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜா ஒரு மனுஷன் 75 வருஷம் இருந்தான்னா, அவனுடைய நாட்கள் எவ்வளவு, அவனுடைய மணி நேரம் எவ்வளோ, அவனுடைய நிமிடங்கள் எவ்வளோ, அவனோட செகண்ட்ஸ் எவ்வளோன்னு செதுக்கி, செதுக்கி அப்ப நம்ம டிராவல் பண்ணோம். அப்போ நம்ம இந்த வயசு நம்ம பார்க்கும்போது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயத்த வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து ஆர்ஆர்ல வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவா குடுத்தாரு. எனர்ஜெட்டிக்கா குடுத்திருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதுல முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் அந்த ஆர் இதுதாங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபார் எ பாய் அண்ட் கேர்ள். ஸோ இந்த ஆர் பார்த்தீங்கன்னா, நம்ம 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுவோம், பாடுவோம், ஆடுவோம், விளையாடுவோம். நம்ம என்னலாம் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷயங்கள் சரியோ! தப்போ! நம்ம என்ன பண்ணுவோம்? அது பண்ணிட்டே இருப்போம். அப்போ நம்ம ரெஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து 50 மார்க் வீட்ல எடுக்க திட்டுறாங்க அப்டின்னா, 60 மார்க்னா அதுக்கடுத்து நான் 60 மார்க் என்ன எடுக்க போவேன். உடனே நான் படிக்கும்பொழுது எனக்குள்ள நினைவுகள் வந்து என்ன பண்ணும்? வேற சினிமா பார்க்கலாமா? டிராமா பார்க்கலாமா போகும். மறுபடியும் என்ன பண்ணுவேன்? சினிமா பார்க்க என்னுடைய மூட் வந்து வேற போகும். திரும்ப வந்து எக்ஸாம் டைம் வரும். திரும்ப வந்து படிப்பேன். அப்போ ஒரு பையனாகட்டும், ஒரு பொண்ணாகட்டும், ஒரு பாய் ஆகட்டும், கேர்ள் ஆகட்டும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுன்னு போயிட்டுன்னா, இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு இல்லாம எத பத்தியுமே இல்லாம நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து 25 வயசு வரைக்கும் கடுமையான ஒரு பாதையில வந்து போயிட்டே இருப்போம். ஆனா, அதுல நல்லது எது, கெட்டது எது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இது என்னால பண்ண முடியும். இது என்னால வந்து நான் சாதிப்பேன். என்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு, அது எந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எ மேன் அண்ட் வுமன். ஸோ இந்த பாய் அண்ட் கேர்ள் என்ன ஆயிட்டாங்கன்னா, மேன், வுமன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. அப்போ நம்ம கடந்த காலத்துல வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், கஷ்டமா இருந்தாலும் ஒரு பொறுப்பா வரும். எப்போ 25 வயசுக்கு மேல. அந்த பொறுப்பான விஷயங்கள நம்ம செய்யும்பொழுது, நமக்குள்ள வந்து இந்த ஆர்ஆர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும். ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். இந்த பொறுப்பு ஒருத்தனுக்கு யார் வரும்பொழுது, அந்த பொறுப்பாகும்போது அவங்க கல்யாணமாகி அவங்களுடைய துணைவியரை பார்த்துக்கணும். தனக்கு வந்து என்ன பண்றோம் குழந்தைகள பார்த்துக்கணும். நம்முடைய வேலையில இருக்கணும். ஸோ நம்ம வேலைக்கு உண்மையா இருக்கணும். இது மாரி நெறைய பொறுப்புகள் வரும். அப்போ யாரெல்லாம் வந்து கரடுமுரடான பாதை கடந்தவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி விஷயங்கள். அப்போ நோ பர்டன் இன் லைஃப். வாழ்க்கையில வந்து துயரங்கள் கிடையாது. கஷ்டம் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்றேன். அப்போ வந்து 100 புரோகிராம்ல 100வது புரோகிராம் வந்து என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ வாழ்க்கையில ஆர்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். எந்த விஷயத்தையுமே வந்து வந்து நம்ம அணுகுமுறையும் சரி, நம்ம கூட இருக்கிற வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லா விஷயங்களையும் வந்து கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், அத வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அளவுக்கு அதிகமான இந்த உலகத்துல வந்து நெறைய வந்து விஷயங்கள் வந்து வந்திருக்கு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கிட்டத்தட்ட வந்து இந்த வார்த்தைகள பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. என்ன வார்த்தைகள்னு பார்க்கும்பொழுது, நெறைய பாசிட்டிவ் வேர்டு நம்ம தினமும் பேசிட்டே இருக்கோம். அந்த என்னலாம் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஹோப்பு, அ இன்னைக்கு நடக்க முடியும், முடியும். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து சுத்தி, சுத்தி, சுத்தி வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அப்போ வரும்பொழுது, நான் வந்து எத பத்தியும் வந்து திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு எது கிடைக்குதோ அதுதான். அப்படின்ற மாரி விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு இளைஞர் வந்து நம்ம எந்த விஷயத்த நோக்கி போறோமோ, அத நோக்கி நம்மளுடைய மனம் வந்து போணும். மனம் என்ன சொல்லுது, அதுதாங்க வந்து வாழ்க்கையில நடக்க முடியும். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இளைஞர்கள் ரொம்ப சோர்ந்து போறாங்கன்னு சொல்றாங்க. சோர்றவே கூடாது. இன்னைக்கு வந்து தோல்வி, வெற்றி அப்படிங்கிறது 2 கண்கள் மாரி. அப்போ தோல்வி வந்தா வந்து நம்ம வந்து உடனே வந்து மனசு வந்து கீழ இறங்கவும் கூடாது. வெற்றி வரும்போது ரொம்ப ஆடவும் கூடாதுன்ற 2மே பேலன்ஸ்டா இருக்கணுன்றாங்க. அப்போ இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ, ஸோ கண்டிப்பா அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல் பெர்சனா வருவாங்க. அப்ப நல்ல விஷயங்களே பேசணும். நம்மள சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்கணும். நம்ம எல்லாமே எதுக்கும் பயப்படாம, நாம ரொம்ப வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப தெளிவா எடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா வாழ்க்கையில ஹாப்பி லைஃப் டூ ஆல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு சொல்லி, இன்னைக்கு வந்து 100 புரோகிராம் வந்து போயிருக்கு. கடைசிய 5 புரோகிராம்க்கான ஒரு வீக் ரன் டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நெறைய விஷயங்கள் ட்ரெய்னர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பாணியில வந்து சொல்லாமலும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாம இருக்கலாம். நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் 2, 3 ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க. கெட்டதா இருந்தா அப்படி வந்து பண்ணுங்க. எரேஸ் பண்ணிடுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லுங்க சார்.
Thank you very much. Very nice presentation. Now it's time for participants. Any two participants can give their full feedback. செல்வம் சார் ரொம்ப அற்புதமா இருந்தது சார். இதுல நல்லது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். எல்லாமே நல்லது தான். நம்ம அந்த வேர்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய பெருந்தன்மை காட்டணுன்றதுக்காக அதை சொல்றீங்க. இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அதாவது தொகுத்து வழங்குறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிற விஷயத்த அவர் சொன்னதை அந்த கண்டென்ட் மாறாம அவங்கள எந்த வகையிலையும் புண்படுத்தாம அந்த விஷயத்த நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ரொம்ப அழகா உங்களுடைய குரல்ல ரொம்ப அற்புதமாவும் சொன்னீங்க. அது இத்தனை நாள் லெசன் பண்ணதை திருப்பி ரீகால் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதுல மோகன் சார் கிட்ட ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது மட்டும் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா பட் அந்த இன்னொன்னு என்னால சொல்றதுக்கு முடியல. அது தவறுதலா அது டிலே பண்ணிட்டேங்க. ஸோ இனிமே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேங்க. இந்த ட்ரைனிங்லேயே பாருங்களேன் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சிற்றரசு சார் சொன்ன கான்சென்ட்ரேஷனை ஒழுங்கா பண்ணியிருந்தா இந்த R&R கவனிச்சிருக்க முடியும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னை இன்னும் எக்யூப் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி ரொம்ப சிறப்பாக பண்ணதுக்காக குழுவினர் அனைவருக்கும் இன்னொரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி சார். அனைத்து பவர் சிட்டி உறுப்பினர்கள்ல இருந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பாக Thank you. சொன்னீங்க. Thank you, Saran sir. Thank you. Any other participant? வேற யாராவது ஷேர் பண்ணிக்கலாமா? ஹலோ. எஸ், சொல்லுங்க சார். எப்பவுமே ஒரு விஷயம் வந்து பழக்கம் வழக்கம் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த 100 நாள் வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வழக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒழுக்கத்தையும் கொடுத்துட்டீங்க. பட் இந்த 100 days வந்து கண்டிப்பா லைஃப் டைம் 75 இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த 75ல எல்லாரும் ஒரு 100 வயசு வாழணும். அதுக்கு வந்து இந்த லிவிங் எத்திக்ஸ் வந்து கண்டிப்பா பல மாற்றங்களை சொல்லியிருக்கு. கண்டிப்பா ஒரு நிறைய டேக்அவேஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு 3 டேக்அவே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நான் போறேன். அது இன்னைக்கு வந்து ஃபைனலா முடிக்கும் போது த ஹீரோ ஆஃப் த சப்ஜெக்ட் இந்த R&R வந்து எடுத்துட்டு போறோம் சார். இதுவே இன்னைக்கு ஒரு இதுக்கப்புறம் இந்த 8 என்ன ஞாபகம் வரும்னு தெரியல. கண்டிப்பா இதை மறக்க மாட்டோம். அண்ட் எனிவே வேற ஒரு விஷயங்களா நீங்க கண்டிப்பா தொடருவீங்கன்னு நான் நம்புறேன். அந்த செல்வம் சார் இன்னைக்கு ரொம்ப உங்க ஸ்லைடெல்லாம் ப்ரெசன்டேஷனே வந்து வேற லெவல்ல இருந்தது. ஒரு கலர்ஃபுல்லா நல்ல கேன்வாலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப உங்களையும் பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 5-10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இளமையா வாழணும். நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது ஒரு எமோஷனலா இருக்கு. லாஸ்ட் டேன்றது நான் இன்னைக்கு வீக்லி ரன் டவுன் வரும்னு நான் நினைக்கல. பட் அதையும் சொல்லி முடிக்கிறீங்க பாருங்க. அந்த எனிதிங் அந்த எந்த ஒரு பிசுறும் இல்லாம முடிக்கிறீங்க. அது ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி சார். செல்வம்க்கு நாளைக்கு கல்யாண நாள். அதனாலதான் அப்படி அழகா இருக்காரு. வாழ்க வளமுடன். சார் Thank உங்களுக்கு you, sir. கல்யாணம் தானா? சார் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சார் வா- பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று ரொம்ப சீரும் சிறப்போட ரொம்ப அற்புதமா வாழணும்னு சொல்லி இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். ரமணன் சார் ரொம்ப நன்றி சார். ஆகஸ்ட் 26 சார் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். இதே Thank you, sir. இளமையோட Thank you. நீங்க என்னைக்குமே உங்களுக்கு கல்யாண நாள் தான் கல்யாண சார். நீங்க திருநாள் இளமையோட இருங்க சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. Thank you. Thank you, sir. Now, we move to the next part of agenda. Closing remarks by the faculty. Selvam, sir. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள்ல அடுத்தவங்க வந்து ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட டேக் அவே என்ன இருக்கும் அப்படி எடுக்கும்பொழுது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்மளை வந்து செதுக்கிறோம். நம்ம செதுக்கிற விஷயங்கள் 100 பயிற்சி வகுப்பு நடந்து முடிஞ்சாலும் கடைசியாக இருக்கிற அந்த 5 வந்து நமக்கு சொல்லணும் அப்படிங்கிற பொழுது நமக்குள்ள நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். 100 முடியுதா அப்படின்னும் பொழுது நமக்கே வந்து இது வந்து முடிக்கணுமான்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய சார்ட் பிரசிடென்ட் சார் இருக்காரு, மோகன் சார், அவர் விட மாட்டாரு. இந்த லிவிங் எத்திக்ஸ் நம்ம வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அடுத்தது இன்னொன்னு கண்டிப்பா வந்து வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அவரு அந்த தருணத்துக்காக நான் காத்துட்ருக்கோம். எவ்வளோ ஒரு நல்ல பார்ட்டிசிபென்ஷன். ஸோ அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள், அவங்களுடைய அந்த விருப்பமான அந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து
என்னோட 10 வயசு எனக்கு குறைச்சிருச்சு. இந்த அளவுக்கு நீங்க குடுக்குற ஊக்கம் எல்லாமே அந்த டைமுக்கு 8:15க்கு என்ன வேலையா இருந்தாலும், மேரேஜ் போறதா இருந்தாலும், இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தாலும், அந்த 8:15க்கு ஷார்ப்பா வந்து ஜாயின் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து இது கண்டிப்பா வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வருவோம். நன்றி. ஹேப்பி லைஃப் டூ ஆல். பவர் டு சேனல். Thank you. Thank you, Selvam sir. Now, announcement of tomorrow's program. Tomorrow, please join for us celebrating the 100th day celebration and thanksgiving to all the trainers. So I expect all the participants and all others to join us today to gratitude the trainers who have made this program a successful one. Thank you, everyone. Thank you all. Now, vote of thanks. On behalf of JC Radha University, I thank all the participants for joining this program. And special thanks to JC Selvam sir, because I have to mention this. Apart from our charter president and all other moderators, Selvam sir was one man behind all this show. யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் இந்த ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாடரேட்டர் ஜாயின் பண்ணல, அவரே மாடரேட்டரா இருந்தாரு, அவரே ட்ரெயினரா இருந்தாரு. He has that so selflessness. So thank you, Selvam sir. Thank you for your support for JC RPC. Thank you. Thank you all. Thank you all the participants. I expect all of you to join tomorrow. Thank you all. JC India Zone 16, JC Radha Power City, Living Ethics Online Training Program is hereby adjourned. Thank you all. Thank you, Selvam sir. தேங்க் யூ சார். நாளைக்கு 8:15ல ஜாயின் ஆயிடுச்சு. தேங்க் யூ. Sir, ஹலோ செல்வம். நீங்க தான் ஹோஸ்ட் நினைக்கிறேன். சார் சொல்லுங்க சார். செல்வம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சாரிங்க, எனக்கு இன்னைக்கு இது நடக்குது தெரியாது. இல்லைன்னா நான் ஓகே நோ ப்ராப்ளம். லேட்டு நான் பார்க்கல. ஆக்சுவலா இப்பதான் பார்த்தேன். ஆனால் உடனே கனெக்ட் ஆனேன். இல்லை நான் ஷார்ப்பா வந்துட்டு இருப்பேன். சாரிப்பா. ஓகே நோ ப்ராப்ளம்.